ஒரு முறை காலம் 7 மணிக்கு துவங்கி நைட் 2 மணி இன்னும் முடிக்கக்குள்ள அதில் 5-6 காட்சின்னு எடுத்தனாங்க. இந்த தென்னிந்திய சினிமா பொறுத்த மேலே அந்த படம் எடுத்துக்கொண்டு கேட்க உங்களுக்கு கால் நொந்து அப்படி எல்லாம் அந்த ஷெட் எல்லாம் இருக்கு. பாட்டு தீத்தைக்கரனை பாட்டு எடுக்க அது கல்லுகள் இறங்கி ஓடி அப்போ நீங்களெல்லாம் மேனேஜர் எல்லாம் வச்சுருந்தீங்களா அல்லது? நாங்களே மேனேஜர் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கு. அப்போ களைச்சா எல்லாம் ட்ரிங்க் எல்லாம் கொண்டு தருவீங்க மக்கள் இருந்தவே அப்போ எல்லாம் தான் கொண்டு வந்துடுவோம். உண்மையாகவே அதான் நினைச்சிருந்தேன். அதாவது ஒரு 150-200 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் நாங்கள் ஒரு 10 போனோம். அது கூட இல்லைன்னு சொல்ல. பட் குறுகிய நாட்கள். அப்போ உங்களுக்கு அந்த படத்துக்கு மேக்கப் போட்டதில் யாரான்னு சொல்லலுமா அப்படியான்னு சொல்லலுமா? ஹீரோயின் இருந்தவங்களா? அப்போ இருந்தது போட்டுக்கணும். அப்போ டக்குன்னு நீங்கள் அதை போய் ஏசிக்கு இருப்பீங்களா அல்லது விண்டரில் எடுத்தபடியால் விண்டருக்கு இருந்துருவீங்களா? அது எப்படி சொல்லுங்க, சுவாரஸ்யமாக கேட்போம். இந்த கேட்டு கொடுக்குறாங்களுக்கு இந்த ஹீரோயினை பண்றது அப்படி எல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் பண்ணல இதெல்லாம் இப்படி செய்யணும். அப்போ நடிக்கத்தான் புரிஞ்சுது எவ்வளவு கஷ்டம் இருக்கு நடிக்கிறதுல. இப்போ ஆக்ட்ரஸோ அவங்க எல்லாம் நடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய சில சீன்கள் எடுக்க 19-20 டேக்ஸ் அப்படி எடுத்திருக்கு. அப்போ உடனே கட் கட் கட்டுன்னு வேற உடனே அப்படிலாம் நடந்திருக்கா? ஆக்சுவலி நார்மலா பழகிறத விட தொழிலன்னு வரைக்க வெரி ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அது தமிழ் படங்கள்ல இருந்து நீங்கள் ஏச்சி வாங்கியிருக்கிறோம். நிச்சயமாக. அதாவது ஒரு காட்சி எந்த ஒரு இயக்குனரும் அந்த தனக்கேற்ற மாதிரி வரவில்லை என்றால் எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் தான் எத்தனையோ முறை ரீடேக் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு அழைப்பு வேறு நினைக்கிறேன், பார்ப்போம். அது தனிப்பட்ட அழைப்பு தெரியவில்லை. அதுக்கு முன்னர் ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். நீங்கள் அதுக்கு முன்னர் அழைப்பை பார்க்கிறதை விட கூறுங்கள். அதாவது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறீர்கள். அதாவது எப்படி இருக்கிறது உணர்வு இப்பொழுது? அந்த படம் வரப்போது என்னையும் திரையில் பார்க்க போகிற ஒரு அழைப்பு வருன்னு பார்ப்போம். பாருங்க வரேன். வணக்கம். இளநிலங்கருடைய பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னா? நான் கருணா பேசுகிறேன். வானலைகளுக்கு முக்கியமாக இளநிலங்கவுக்கு என்னுடைய மனதான வாழ்த்தை ஒன்றை செல்ல வேணும். இந்த வானொலியூடாக உண்மையிலேயே ஒரு சாதனை படைத்த வீரனாக இன்றைக்கு இருக்கிறார். அந்த படத்தினுடைய அந்த படப்பிடிப்பில் இருந்து அவர் என்னென்ன முயற்சிகள் செய்தார் என்பதை சாட்சியமாக சொல்லக்கூடிய ஆளாக நானும் ஒரு ஆள் இருக்கிறேன். என்னென்ன தெரியும் அவர் என்னென்ன முயற்சிகள் செய்தவர், என்னென்ன செய்தவர் என்று சொல்லி உண்மையிலேயே நாங்கள் நம்ப முடியாத பல விஷயங்கள் அவரால் படைக்க முடிஞ்சது. இன்றைக்கு ஒரு படமாக உருவாகி எங்கள் எல்லாருக்கும் பெருமை தரத்தக்க வகையில் அது வெளிவர போடுறது என்றதை நினைக்க பெருமையா இருக்கிறது. அவருக்கு எமது மனதான வாழ்த்துக்கள். எல்லாரும் சின்னில இருக்கிற எங்களுடைய எங்கள் தமிழ் மக்கள் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்து நல்லதோ கூடாதோ அதற்கு ஆதரவு தர வேணும். இன்னும் அந்த திரைப்படத்துறை வளர்றதுக்கு எங்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஏடிபிசி இந்த போட்டியை அவரை இன்றைக்கு கண்டதற்கும் உங்களுக்கு அதுக்கு நன்றிகள் அண்ணா. நன்றிகள். அடுத்த இவ்வாறு நேரம் ரெடியாகிவிட்டார். இருக்கு கருணா. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. நல்லது கெட்டதுன்னு சொன்னீங்க, என்னது? இல்லை, அதாவது நல்லதாக இருக்கா, சில பேருக்கு அது கெட்டதாக இருந்தாலும் அதை பார்த்து இதை பார்க்க படம் எப்படி இருக்கோ இல்லையோ படத்தை பார்க்க வேணும் என்பது. அதனால் நிச்சயமாக நான் ஒன்றை சொல்ல முடியும், அந்த படத்தில் அந்த ட்ரெய்லரும் மற்றது அதனுடைய ப்ரிவியூவும் பார்த்தவன் என்ற வகையில் உண்மையாக நிச்சயமாக அனைவரும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஏமாற்றம் இல்லாமல் அந்த படத்தை பார்த்தவர்கள் வெளியே வருவார்கள் என்பதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த படம் ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றிகள் அண்ணா. நன்றிகள் அண்ணா. ஹீரோயின் சொல்லுங்க, நீங்களுடைய தான் கன விஷயத்தை கொண்டு ஒன்று வந்துட்டீங்களே, யாரில் பரவாயில்ல. இப்போ சரி, அப்போ காலையில் நோ நடிச்சுக்கிறீங்க, இப்போ அடுத்த நாள் லீவு தர வேறு அப்படியும் இல்லை? இல்லை, அப்படியும் இல்லை. அப்படி அடுத்த தொடர்ந்து ஷூட்டிங் தான். தொடர்ந்து ரகுநாதன் ஐயா வந்த நேரம் பொழுது தொடர்ந்து ஷூட்டிங். ஸோ சுற்றி விட்டு பம்பரம் மாதிரி எல்லாம் சுற்றி கொண்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அப்படியே எல்லாம் ஷூட்டிங்
முடிச்சு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேர்களை குறித்து கொள்ளுங்கள் இலக்கத்தை 96883188. மீண்டும் சொல்லுகிறேன், 96883188 இலக்கத்தை குறித்து அழைப்பில் வாருங்கள். நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கின்றோம். 96883188 அழைக்கவும். அப்போ அப்படி வந்து அடுத்த நாள் இப்போ பழைய இந்திய ஹீரோயின் மாதிரி அடுத்த நாள் லீவ் எடுக்க இல்லாத ஓகே வந்து நடிச்சே ஆகணும். அப்போ அப்படி நடிக்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் களைப்பாக அல்லது ஒரு ரியாக்ஷனாக எல்லாம் இருக்கும் தானே, வித்தியாசம் இருக்குமല്ലോ. அப்போ திருப்பி ரீடேக் கட். அப்போ இந்தியா மாதிரி அந்த இதே மாதிரி முன்னுக்கு ஒரு ஆள் தடியோட நிற்பார், அந்த இதே மாதிரி கிளப்ப போட்டும் வச்சுருந்தீங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு சீனும் எழுதி இதான் இது கரெக்டான சீன். பரவாயில்ல. அப்போ நான் நினைச்சது இல்லை, சும்மா இருந்தா எடுன்னு போட்டு இந்த கல்யாணம் உள்ள நின்று எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதில் இருந்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னென்றால் நடிகர்களுக்கு அவர்கள் என்ன மூட்ல இருக்காங்களோ அன்றைக்கு அது மாதிரி தான் டேக்ஸும் போகும். இப்போ ஹீரோ நல்ல மூடு தான், ஹீரோ இருக்கார நல்ல மூடு இல்லை. நாங்கள் குறைஞ்ச டேக் இருக்கணும்னு சொன்னால் ஹீரோ ஹீரோயின் வந்து நல்ல மூடு இருக்கணும். ஆமாம். சரியான ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது இங்கே ஒரு குரல் அதாவது தடிமன் இருக்கும், அல்லது வெதர் மாதிரி இருக்கும், குளிர் வரும், மழை பெய்யும், கன விஷயங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் அழைப்பு ஒன்று வருகிறத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் வானிலைகளில் கூறுங்கள். ஜெயச்சந்திரா, வானிலைகள் இருக்கின்றோம். டைட்டஸ் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். நான் இந்த இளங்கோவும் இருக்கின்றார். நிகழ்ச்சியை கொஞ்ச நேரமாக கேட்டுக்கொண்டிருந்தேன், சந்தோஷமா இருந்து. எனக்கு இளங்கோ கொஞ்ச நாளாக தெரியும். அவர் அநேகமாக இந்த ப்ரோக்ராம்களில் பெரிய கேமராவோட வந்தெல்லாம் படங்கள் சினிமா படம் தயாரிக்கிறது கேள்விப்பட்டேன். ஆனால் இளங்கோ அதில் இன்வால்வ் ஆனது இப்போ தான் நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சரியான சந்தோஷம். இளங்கோட மகன் சத்யாவும் இந்த மகன் ஸ்டீஃபனும் சிறுவயதிலிருந்து அவர்கள் இந்த பிளே குரூப் கொண்டா போறது. அப்ப அங்க நடக்கிற சின்ன நிகழ்ச்சியில இளங்கோ அவர் ஒரு சீடி அடிச்சு தந்தவர். பல வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல்லே உண்டா படிக்கிறாரு. நான் அவரோட தமிழ்ல கயக்கிறது வரை சந்தோஷம். நன்றா தமிழ் கயப்பார். அதுவும் தமிழன் தானே, பிரச்சனை தானே. தினேஷும் எனக்கு மிகவும் அறிமுகமானவர். என்னுடைய நண்பருடைய ஒன்று விட்ட சகோதரம் கூட. அதால அவரே எனக்கு பல வருடங்களா தெரியும். அவர் தான் இதுல நடித்தவர்ன்றது கூட இப்பதான் எனக்கு தெரிய வந்து மிகவும் சந்தோஷம். நாங்கள் அவருடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகள். அப்ப அக்டோபர் 6ஆம் தேதி காணலாம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. கட்டாயம் வருவோம் நாங்கள். அவருடைய முயற்சி கைகூடி மேலும் திரைப்படங்கள் தயாரிக்க வாழ்த்துக்கள். நன்றிகள் அண்ணா. ஹீரோனை நான் விடுவதாக இல்லை. அதான் அப்போ இப்படியெல்லாம் போயிருக்குது. அப்போ இப்படியெல்லாம் போனால் சாப்பாடு என்ன? சாப்பாடு நாங்களே செய்து கட்டி கொண்டு போகிறது. இல்லை ஏதாவது கோஆப்ரேட் ஸ்பான்சர் மாதிரி ஏதாவது ஒரு கிடைக்கவில்லை? அதாவது நீங்களும் ஒரு கோஆப்ரேட் ஸ்பான்சர் நான் குறிப்பிடுறது மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு இருக்கிற மாதிரியும் இது எல்லாமே நாங்கள் தான். எல்லாமே நாங்கள் தான். அதாவது குறிப்பாக நாடகங்கள், அதாவது சிட்னியில் பல நாடகங்கள் எல்லா கல்லூரிகளிலும் இதிலும் போய் கொண்டு இருக்கிறது. நாடகங்களில் பழக்கும் பொழுது இப்படித்தான், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடை கொண்டு வருவார்கள். அப்படியாக அருமையான முயற்சி. நான் நினைக்கின்றேன் இந்த திரைப்படம் வெளியிட்டு ஓடி, அதாவது எல்லாரும் பார்த்து வந்து அதில் நடித்தவர்கள் பற்றி கதைத்து வெளியில் வரும்பொழுது இன்னொரு முறை நீங்கள் கூடுவீர்கள் என்றால் அந்த உணர்வினுடைய அந்த மெமரி என்று சொல்வார்களே, அந்த ஞாபகம் தான் உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி தரும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது அது மட்டும் உங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்கள் அந்த திரைப்படம் வந்து எல்லோரும் பார்த்து இந்த பிள்ளையா இதில் நடிச்சிருக்குது அப்புறம் நாளைக்கு இப்போ நீங்கள் ரோட்லாம் போயிலாம் பெருதூரியா எல்லாரும் உங்களை பார்த்து இளநே ஏற்கனவே என்றபடியா இளநே எல்லாரும் தெரிஞ்சபடியா பிரச்சனை இல்லை. ஆகவே அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமா உங்களுக்கு? இல்லை அது என்ன நடக்க போகுது தெரியாது. இப்பவே அது ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த போஸ்டர்ஸ்ல எல்லாம் இந்த ஃபேஸ் தான் இருக்குது. அப்ப அதனால எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக சந்தோஷமா இருக்கின்றது. அதாவது இப்படி வெளில வந்திருந்தாலும் இப்படி ஒரு திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்கள், மிக்க மகிழ்ச்சி. அதுவும் அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின்ன்றது ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த இதில் நீங்கள் உங்களை தெரிவு செய்த ஒன்று உங்களுக்கு மேலே எப்படி இருந்தார் ஹீரோயின்னு சொல்லி என் பேர் வந்துட்டுதா அல்லது என்ன எடுத்துட்டாரான்னு ஒரு உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? பாதி வந்து